அப்படி கண்ணுக்கு தெரியாத மாரி தோன்றி மறைவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சின்ன குழந்தையாட்டம் வந்தாரு, அப்படியே தோன்றி மறைஞ்ச ஒரு காட்சியும் நான் பார்த்தேன். இது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய குடுப்பனை. இன்னைக்கா இதான் சொல்றேனே, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடவுள்கிட்ட பேசக்கூடிய குடுப்பனை கிடைக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் வந்திருக்கேன்றத நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்லையா? இப்ப நம்ம கேட்போம் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல பேசக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம பேசுறது வேற. நம்ம வந்திருக்குது அவங்களுக்கு திருப்தியா இருக்கா? இல்லையா? அப்படின்னு. அது மாரி நான் முருகன் கிட்டயும், இந்த சிவன் கிட்டயும் இந்த மாரி பேசுறதுன்றது எனக்கு சகஜமான ஒரு விஷயமா இருந்தது. இது வெளியில நான் யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டது கிடையாது. பட் எனக்கு அவ்ளோ மிராக்கிள். நான் கேட்ட உடனே எனக்கு எல்லாத்தையும் திட்டிச்சாருன்றப்போ, அப்ப நான் சரணாகதி தான். முடிஞ்சு போச்சு. அப்பா நான் உன்னால தான் உன்னோட பாதம் பட்டுக்கிட்டேன். என்ன விட்டுருங்க. நான் இனிமே உங்கள வேணாம்னு சொல்லவே மாட்டேன். மன்னிச்சுக்கோங்க இன்ன வரைக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் போய் அவரோட பாதம் பற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு என்னோட ஃப்ரெண்டு ஒரு ப்ரோகிராம்க்காக வெளியில போயிருக்கேன். உனக்காக வேல் வாங்கினேன். இந்த வேல் நீ வச்சுக்கோ. எனக்கு முருகப்பெருமானே உன்கிட்ட குடுக்க சொன்னாருன்னு என் கையில குடுத்தாங்க. இந்த இந்த விஷயங்கள்லாம் நான் அவர் ஏத்துக்கிட்டாருன்றதுக்கு எனக்கு ஒரு பதிலாவே கிடைச்ச மாரி இருந்தது. ஸோ நான் வேல் வாங்கணும்னு நினைக்கல. ஆனா, நீங்க ஏதாவது எனக்கு ஒண்ணு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த கையில எனக்கு வேலோ என் ஃப்ரெண்ட் வந்து என் கையில குடுத்தாங்க. அவங்ககிட்ட நான் இத பத்தி எதுவுமே சொன்னது கிடையாது. எனக்கு வந்து குடுக்க சொன்னாங்கன்றது மாரி வந்து குடுத்தாங்க.